அதிகாலையில் சுப்ரபாதம் பாடுவதும் கேட்பதும் ஏன் தெரியுமா? ஒரு முறை விஸ்வாமித்ர முனிவர் அயோத்தியில் அரசராக இருந்த தசரதனிடம் வந்து யாகங்களை காப்பாற்ற தங்களது மகன்களான ராமனையும் லட்சுமணனையும் தன்னோடு அனுப்புமாறு கேட்டார். தந்தையின் அனுமதியோடு இரு இளவரசர்களும் முனிவரோடு காட்டுக்குள் பயணம் செய்தனர். நீண்ட நேரம் நடைப்பயணம் மேற்கொண்டு களைப்பில் அன்று இரவு கங்கை நதிக்கரையில் தூங்கினார்கள். அடுத்த நாள் அதிகாலையில் முனிவர் சூரியன் உதிக்கும் முன் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தியானம் செய்ய வேண்டி எழுந்தார். ஆனால் ராமனும் லட்சுமணனும் அயர்ந்த தூக்கத்தில் இருந்தார்கள். இளவரசர்களை எழுப்ப நினைத்த முனிவர் இவ்வாறு பாட ஆரம்பித்தார். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவ்யம் தெய்வமாக்னிகம். அதாவது கௌசல்யா சுப்ரஜா ராமா என்றால் கௌசல்யா பெற்றெடுத்த தவ புதல்வனே ராமா, பூர்வ சந்தியா பிரவர்த்ததே என்றால் அதிகாலை நேரம் வந்துவிட்டது. உத்திஷ்ட நரசார்தூலா, மனிதனாய் அவதரித்த பிரபுவே எழுந்திரு. கர்த்தவ்யம் தெய்வமாக்னிகம் என்றால் நமது கடமையான தியானம் பூஜை செய்ய வேண்டிய நேரம் இது என்று விஸ்வாமித்ரர் ராமனை எழுப்ப பாடியதே இன்றைய சுப்ரபாதம் ஆகும். மீண்டும் ஒரு அழகான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன்.